பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் சாபத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சாபத்திலே சரித்திரம் படைத்ததான ஒரு பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம். அது யார் என்று சொன்னால் ரூத். இந்த ரூத் என்பதற்கு நல்ல தோழி என்று அர்த்தமா? ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? இந்த ரூத்ங்கிறவங்க பேர் என்ன? நல்ல தோழி. இந்த நம்மளுடைய பழைய ஏற்பாடு கால வேதாகம புஸ்தகங்களிலே ஒரு பெண் பெயரிலே வந்த நூல் அப்படின்னா நம்ம ரூத் தான். இப்போ இந்த ரூத் யாருன்னா மோவாபிய ஸ்திரீயாய் இருக்கிறார்கள். மோவாபியர்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்திலே இருக்கிறது. அம்மோன் புத்திரர்களும் மோவாபியர்களும் சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தார்கள். அந்த வம்சா வழியிலே வந்ததான இந்த ரூத் எப்படி அந்த சாபத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே மாறினது? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நான் தலைமுறை சாபத்தில் இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. நம்ம என்னென்னலாம் இந்த உலகத்துல செய்யக்கூடாது, எப்படி வாழணும், ஒரு சாபத்திலிருந்து நான் வெளியில வரக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இப்படி பல காரியங்களுக்கு விடை எங்கிருக்கிறது என்றால் நம்முடைய வேதாகம புஸ்தகத்திலே. அப்படியாக ஒரு அடிமை பெண்ணாக அல்லது சாபத்தில் இருந்த ஒரு பெண்ணான ரூத் என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு அந்த சாபத்தில் இருந்து அவங்க வெளில வந்ததுனாலதான் இன்றைக்கும் 2000 வருஷத்துக்கு பிறகு நீங்களும் நானும் அந்த தாயாரை குறித்து பேசுறோம். எப்படி என்றால் அவர்கள் சாபத்திலே அவர்கள் முன்னோர்கள் செய்த தவறினாலே சபிக்கப்பட்டு இருந்தார்கள். எனவே அந்த சாபம் இந்த தாய்க்கும் வந்தது. என்ன வந்தது? 10 வருடம் திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது சாபம் என்று உபாகம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. குழந்தை இல்லாமல் இருக்கிறதா? சாபத்தில் இருக்கிறீர்கள். உடனே நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, எந்த விதத்துல என்னுடைய வாழ்க்கையில சாபம் இருக்கு, நான் அதை எப்படி சாபத்திலிருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும்? உடனே நம்ம என்ன செய்யணும்? அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கணும். இந்த ரூத் அம்மாவும் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா? மலடியாக இருக்கிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா அதோட விடல, அவங்களுடைய சாபம் மீண்டும் அவர்களை தாக்குது. என்ன செய்து? கணவனும் இழக்கிறாங்க. வாழ வேண்டிய வயதிலேயே தன் கணவனையும் இழந்து விதவையாக இருக்கிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பல பேரை பார்க்கிறோம். அந்த தலைமுறை சாபத்தினாலே வாழ வேண்டிய வயதிலே அவர்கள் என்ன செய்யறாங்க? டைவர்ஸ் ஆகி வீட்டுல உட்கார்றாங்க இல்லையா? கணவன் மரித்து போகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எதுல இருக்காங்கன்னா சாபத்தில் இருக்கும். அந்த சாபம் எப்படி ஆண்டவர் மாற்றினார் என்றால், இந்த ரூத் அம்மா தேவனை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மாமியாரோடு கூட அவர்கள் எங்க வராங்க? அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் எங்க வராங்கன்னா வேற இடத்துக்கு தேவனை தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பாரம்பரியத்தை விட்டு இயேசு சுவாமி, அதாவது ஆண்டவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாரம்பரியத்தை விட்டு வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இவங்க தன்னுடைய மாமியாரோடு கூட வர்றதுனால அவங்க வாழ்க்கை, அவங்க சாபம் பாருங்க தீருது. வெளில வந்த உடனே என்ன ஆகுது? கர்த்தர் இந்த ரூத் அவர்களுடைய அந்த தாயாருடைய வம்சா வழியில தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த வம்சத்திலே வர வேண்டும் என்றால் அந்த சாபத்தை போக்கும்படியாக. அப்படி என்றால் உங்களுக்கு முன்னோருடைய சாபமாய் இருக்கலாம், அல்லது உங்களுடைய சாபமாய் இருக்கலாம், உங்களுடைய பாவமாய் இருக்கலாம், அல்லது தேவனுடைய கோபங்களாய் இருக்கலாம். எப்படி சாபம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கைக்குள் இயேசு சுவாமி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சாபங்களும் ஆசீர்வாதமாக மாறிப்போகும். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? பிலீவ் பண்றீங்களா? நிச்சயமா இந்த தாயாரை குறித்து இன்னைக்கு ஏன் பேசுறோம்னா, ஒரு சமயம் அவங்க ஊர்லயே இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம், இன்னைக்கு நம்ம பேசி இருக்க மாட்டோம். அந்த ரூத் அம்மாவுடைய வம்சத்திலே, அந்த சந்ததியிலே இயேசு சுவாமி பிறந்திருக்க மாட்டார். ஆனா
அவர்கள் என்றைக்கு அவர்களுடைய பாரம்பரியத்தை விற்று தன் மாமியாரோடு கூட அவர்கள் வர ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட எங்கிருந்து இந்த செய்தியை நீங்க கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசு சுவாமியை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்குள்ள இயேசு சுவாமி வந்து விட்டார். உங்களுடைய தலைமுறை சாபங்களும் உங்கள் சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி நிச்சயமாய் ரூத் அம்மாவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் இதுவரையும் நீங்கள் இயேசு சுவாமி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு முழு இருதயத்தோடு கூட அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீர் என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் போக்குகிற தேவன் என்பதை நான் முழு இருதயத்தோடு நம்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் தலைமுறை சாபம் மாறும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் கிறிஸ்துவத்துல தானே இருக்கேன், நான் இயேசு சுவாமியை சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேனே, இப்பவும் என்னுடைய குடும்பத்திலே சாபங்கள் இருக்கிறதா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், எந்தெந்த காரியத்திலே நீங்கள் சாபத்தை இன்னும் உங்க வாழ்க்கையிலே வருவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, உங்களுடைய சிந்தையின் மூலமாக, உங்களுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக சாபங்களை என்ன பண்ணிடுறீங்க, திரும்ப திரும்ப வர வச்சுக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கிறாரு, உண்மைதான். ஆனா நீங்க அப்படி ஒரு பர்ஃபெக்டா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீங்க வாழ்றீங்களா? இல்லையே. அப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்தப்பவே என்னுடைய எல்லா சாபங்களும் போயிருச்சுன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி எனக்கு சாபம் இருக்கு? நீங்க அந்த ஞானஸ்நானத்துல ஒப்பு கொடுத்த அத்தனை பாவத்தையும் நீங்க அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டீங்களா? இப்ப நீங்க புது சிருஷ்டியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க ஞானஸ்நானம் எடுத்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு சாபம் இல்லை. ஆனா ஞானஸ்நானத்தப்ப எதெல்லாம் நீங்க விட்டீங்களோ திரும்ப நீங்க எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு சாபம் இல்லாம இருக்கும்? விட்டதை எல்லாத்தையும் தான் நீங்க திருப்பி எடுத்துக்கிட்டீங்களே, போய் திருட்டு இல்லையா, உண்மை இல்லாத கீழ்ப்படியார் தன்மை, இது எல்லாத்தையும் நீங்க விட்டீங்க. ஆண்டவரே, உண்மையே நான் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு சுவாமி உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அந்த பரிசுத்தத்தோடு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த பிரமாணத்திற்கு ஒரு காரியமும் மீறாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஏன் என் வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவனுக்கு ஏன் சாபம் வருது, ஏன் பாவம் வருது, ஏன் என் குடும்பத்துல குழந்தை இல்லாம இருக்கு, ஏன் என் பிள்ளைகளுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்ல, என் பிள்ளைகள் வாழாவெட்டியா இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு என்ன இல்ல, அவங்க கணவர் வாழ வேண்டிய வயதில மரித்து போயிருக்காங்க. ஏன்? அவர்கள் நீங்கள் செய்கிற பாவம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு மீண்டும் 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 அதே பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வதனாலே திரும்ப நீங்க அந்த சாபத்திற்குள்ளாக போயிடுறீங்க. நீங்க கொடுத்த ப்ராமிஸ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மீறிவீங்க. நீங்க மீறி என்ன பண்ணிடுறீங்க, திரும்ப போய் சாபத்துல விழுந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையை உணர்வடையுங்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த செய்திக்கு பிறகாவது நான் என்னை தாழ்த்துகிறேன், நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இனி நான் விட்ட எந்த காரியத்தையும் எந்த பாவத்தையும் நான் மீண்டும் எடுத்துக்கொள்ளாதபடி எனக்கு கிருபை தாரும் என்று கேட்பீர்கள் என்றால் நிச்சயம் நம்மளுடைய தகப்பன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ட்ரை பண்ணி பாருங்க. இதையெல்லாம் நீங்க சுத்திகரிச்சீங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில சாபங்கிறதே வராது. ஏன்னா நாம நடக்க வேண்டிய சரியா நடந்தோம்னா நம் ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து என்ன செய்வார், யோபுவுக்கு உண்டான அனைத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்த தேவன் நம்மையும் என்ன செய்வார், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட காரியமும் நம்மை ஒரு நாளும் தாக்கவே தாக்காது. சரிங்களா? இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையும் சாபமான வாழ்க்கையை முறியடித்து சரித்திரம் படைக்கிற பிள்ளையாய் நீங்களும் மாறுவீர்கள், இந்த ரூத் தாயாரை போல. God bless you.